ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை எரிக் சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்துட்டு பிஎல்எஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்துட்டு சென்டர்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க, நம்ம எப்படி போய் அட்டென்ட் பண்ணணும், எந்த அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டு லெவலில் 25 டிஸ்ட்ரிக்டில் 25 பிளேசஸில் வந்துட்டு பிஎல்எஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்துட்டு ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பிஎல்எஸ் நம்ம நர்சிங் கவுன்சிலில் வந்துட்டு 5 இயர்ஸ் ஒன்ஸும் நம்மளுடைய சர்டிஃபிகேட் வந்து ரினியூவல் பண்ணணும். நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் முடித்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போகுதும். ஆனால் இப்போ வரக்கூடிய இதில் வந்துட்டு கம்பல்சரி மேண்டேட்டரியாக பிஎல்எஸ் தியரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ப்ராக்டிக்கலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தியரி கம்ப்ளீட் பண்ணியிருக்குது உள்ளே நம்ம அந்த மாடல்ஸ்க்கு வந்து 200 பே பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா லைவாக ஒரு சென்டருக்கு போய் அவங்கள்ட்ட ப்ரீ டெஸ்ட் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அது ஒரு 20-25 மார்க்ஸுக்கு இருக்கும். ப்ரீ டெஸ்ட் முடிச்சுட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி படித்தது தான். தென் ப்ராக்டிக்கல் நமக்கு சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸ் நம்ம ஒவ்வொன்றா பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். தென் போஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம எழுதி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் 1 வீக் 4 to 5 டேஸில் அந்த ஹவர்ஸ் வந்து நம்மளோட ஹவர் இதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ரினியூவல் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ராசஸ். ஸோ எங்கே போய் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும். அதை தான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த அட்ரஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு யாருக்கா யூஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க சிட்கோ இண்டஸ்ட்ரி எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு 2nd ஃப்ளோரில். இவங்க தான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர். இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு கால் பண்ணால் மேக்ஸிமம் நிறைய பேர் நம்மள மாதிரி கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மெசேஜ் பண்ணிவிட்டால் ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் மேக்ஸிமம் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை வரும். அங்கே வந்துட்டு எவ்ரி 1st, 3rd, 5th சாட்டர்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. 2nd and 4th ஃப்ரைடேவும் அந்த சென்னையில் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சென்னையில் க்ரௌடு ஜாஸ்தி, அதனால் இந்த இவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 2வது சைதாப்பேட்டை. இதுதான் அவங்களுடைய அட்ரஸ், அவங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க எவ்ரி மந்த் 3rd சாட்டர்டே வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த சென்டரில் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க, போய் அட்டென்ட் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஜம்மாள் காலேஜில் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி. இது அவங்களோட அட்ரஸ். ஸோ இது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் அதே தான். மெசேஜ் பண்ணிவிட்டிங்கன்னா கம்பல்சரி ரிப்ளை பண்ணுவாங்க. இது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு ஜேஎம்ஜே லதா ஹாஸ்பிட்டல் ராயல் ஹெல்த் கேர் சென்டர்ஸில் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா 3rd சாட்டர்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி பக்கத்துலேயும் பண்ணிகிட்ருக்குறாங்க. 1st ஃப்ளோரில் 3rd சாட்டர்டே. இது அவங்களோட காண்டாக்ட் நம்பர், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோயிலில் இந்த அட்ரஸில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களும் 3rd சாட்டர்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்எம் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில். இவங்களும் 3rd சாட்டர்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு திருப்பூரில் ஸ்ரீ குமரன் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் 3rd சாட்டர்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் புதுச்சேரியில் இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. சேம் இதே அட்ரெஸ்ஸு. ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கம்பல்சரி யூஸ் ஆகும். இந்த அட்ரஸில் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா புதுச்சேரியில் பக்கத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அட்ரஸ்க்கு போய் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோசூரில் இதுதான் அவங்களோட அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸில் பண்ணிகிட்ருக்குறாங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 11th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் ஜேஎல்ஆர் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் வந்துட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுதான் அவங்களோட அட்ரஸ்ஸு. வேணுங்க நம்ம மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டே புக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு 12th ஒன்று பார்த்திங்கன்னா மணல்மேடு டிஸ்ட்ரிக்டில் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய மணல்மேடுங்கிற இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம போய் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கம்பல்சரி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேலூரில் இதுதான் அவங்களோட அட்ரஸ்ஸு. 49/52. இந்த அட்ரஸில் நம்ம இவங்களும் 3rd சாட்டர்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. எவ்ரி ஃப்ரைடே அண்டு சாட்டர்டே எவ்ரி மந்த்.
ஸோ ஃப்ரைடேவும் பண்ணுறாங்க, சாட்டர்டேவும் பண்ணுறாங்க. 14th பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரி இந்த ட்ரெஸ்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 டைம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான். சென்னையில் இது 3வது ப்ளேஸ். ஆல்ரெடி 2 ப்ளேஸ் பார்த்துட்டோம். இது 3வது ப்ளேஸு. இவங்களும் 3rd சாட்டர்டே மட்டும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டும் சென்னை தான். இவங்களும் 3rd ஃப்ரைடே, எவ்ரி மந்த் 3rd ஃப்ரைடே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் இந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான போய் அட்டன் பண்ணி நம்ம ஹவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெனிவல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 18th பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜில் வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. கங்கா காலேஜ், அதாவது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கங்கா காலேஜில். இந்த நம்பரில் மெசேஜ் பண்ணிங்கன்னா, ப்ரேயராக மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க புக் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நாளைக்கு பண்ணணும், இன்றைக்கி போய் நாங்கள் புக் பண்ணிக்கிறோன்னா கண்டிப்பாக மாட்டாங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஜூலை மாதம் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜூலை மாதம் 3rd சாட்டர்டே பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜூனோட எண்டிங் வீக்ஸில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணிட்டோன்னா அவங்க ஜூலையில் நமக்கு ஸ்லாட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டாக புக் பண்ணி கொடுப்பாங்க. இதே போல் தான் எந்த சென்டர் ஆகட்டும், எந்த மாதம் போகிறோமோ அதுக்கு ப்ரையராக ஒரு 3 வீக்ஸ் பிஃபோராக நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஸ்லாட் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நம்மள மாதிரி நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் அவங்க போட்டுட்ருப்பாங்க. 19th பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். இந்த காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 20th பார்த்திங்க அப்படின்னா காவேரி ஹாஸ்பிட்டலையும் வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த அட்ரஸில் பண்ணிகிட்ருக்குறாங்க. 3rd and 4th சாட்டர்டே எவ்ரி மந்த் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 21th பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். இப்போ செகண்ட் வண்ணாரப்பேட்டை இந்த இடத்து பக்கத்தில் 3rd and 4th சாட்டர்டே எவ்ரி மந்த் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சாட்டர்டே எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 2 டைம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹோசூரில் 2 இடம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஹோசூர் பார்த்தோம். இது செகண்ட் டைமு. இங்கேயும் 3rd and 4th சாட்டர்டே பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் ராஜன் ஹாஸ்பிட்டல், ரெயின்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களும் 2nd and 4th சண்டே எவ்ரி மந்த் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏதாவது நமக்கு பப்ளிக் ஹாலிடே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரேயராகவே கால் பண்ணி அவங்களும் இன்டிமேட் பண்ணிடுவாங்க இந்த டேட்டில் நாங்கள் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத. ஸோ கிளியராக நீங்கள் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னா நம்ம பண்ணிவிட்டு வந்துடலாம். பிஎல்எஸ் ப்ராக்டிக்கலுங்கிறது சில பேர் வந்துட்டு போக முடியாத சுச்சுவேஷன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸு அவங்க சொல்லித்தர ப்ராக்டிஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸி ப்ராசஸ் தான், 1 டே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இருப்போம், இல்லை வீட்டில் இருப்போம். 1 டே நம்ம செலவு பண்ணி போனோம்னா அது கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய ஏர்ன் பண்ணி நம்ம நாலேஜ் கெயின் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.